ஷோரூம்ல ஒரு 5 ஹவர்ஸ், அப்புறம் வீட்ல மார்னிங் நைட்டு சாப்பிடுற நேரம் இதெல்லாமே சேர்த்தா ஒரு 4 ஹவர்ஸ். மொத்தம் ஒரு 9 ஹவர்ஸ் ஒன்னா தான் இருப்போம். ஒரு நாளைக்கு 9 ஹவர்ஸா? ரோகிணி நடுவுல எங்கேயாவது வெளியில போனாலோ நான் உடனே ஃபோன் பண்ணி ஷோரூம்க்கு வான்னு கூப்பிட்டுருவேன். அது பாசமா கூப்பிடுற மாதிரி தெரியலையே. கடைக்கு வேலை செய்ய ஆள் வேணும்னு கூப்பிடுற மாதிரி இருக்குது. டேய், இப்போ உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா? ரவி, கேட்டியா? அவங்க 9 ஹவர்ஸ். மீனா, நீங்க 2 பேரும் எவ்வளவு நேரம் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? நாங்க 2 பேருமே காலையில ஒரு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவோம். அப்புறம் 9 மணிக்கு தான் அவர் சவாரிக்கு போவாரு. அப்படி பார்த்தா காலையில ஒரு 4 மணி நேரம். அப்புறம் என்னங்க, மத்தியானம் சாப்பிட வருவேன். கொஞ்ச நேரம் சாப்பிட்டு அப்படியே ஒரு 2 மணி நேரம் பேசிட்டு போமா? ஆமாங்க. அப்புறம் நைட்டு சவாரி எதுவும் வரலன்னா ஒரு 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாரு. நைட்டு 11 மணி வரைக்கும் பேசிட்டு தூங்கிடுவோம். அப்படி பார்த்தா மொத்தமா ஒரு 10 மணி நேரம். 10 ஹவர்ஸா? ரியலி? ஒன் டேல ஹாஃப் டே ஒன்னா இருக்கீங்க. கேட்டுக்கடா. சரி ஸ்ருதி, இதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? என் வாழ்க்கையில சீரியல் விளையாடுத நீ. இவ ஏதோ டப்பிங் பண்ண சீரியல்ல ஒரு பொண்ணு அவளோட புருஷன் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு டைவர்ஸ் கேட்டாளாம். அதுக்கு தான் இப்ப என்ன போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்கா. மீனா, இந்த வீட்லயே கம்மியா டைம் ஸ்பெண்ட் பண்றது நாங்க தான். 2.5 ஹவர்ஸ் தான். பலகுரலே, இப்பெல்லாம் அதிகமா ஒன்னா இருந்தாலும் பிரச்சனை தான். என்னது? நம்மளும் சொல்ல மீனா, நிறைய பேரு ஓவரா ஒன்னா இருந்தாலும் போர் அடிச்சுன்னு பிரிஞ்சிடறாங்கல்ல. ஏங்க, உண்மையிலேயே ஒருத்தவங்கள ரொம்ப பிடிக்கும் போது அவங்க கூட ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் ஒன்னா இருந்தாலும் பத்தாது. எங்களால ஒரு 4 ஹவர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதுக்கு காரணம் நீங்க 2 பேரும் பாக்குற வேலை தான் ஸ்ருதி. கவர்மெண்ட் வேலைன்னா காலையில 10 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வந்துடலாம். ஆனா உங்க 2 பேர் வேலையும் அப்படி இல்லையே. அப்படி பார்த்தா இந்த வீட்ல யாரும் கவர்மெண்ட் ஜாபோ இல்ல பேங்க் ஜாபோ பார்க்கலையே. எல்லாருக்கும் எந்த டைம்ல வேலை வரும்னே தெரியாது. இருந்தாலும் நீங்க எல்லாரும் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கல்ல, அப்போ எங்க சைடுல தான் ஏதோ தப்பு இருக்கு. ஸ்ருதி, நேரம் கிடைக்கலனா நம்ம தாங்க நேரத்தை ஒதுக்கணும். எங்கயாவது வெளியில அடிக்கடி போயிட்டு வாங்க. ஆமா, நாங்க கூட 16 தான் மலேசியாக்கு போறோம்ல, அந்த மாதிரி நீங்களும் டூருக்கு போங்க.